காலை வணக்க நேயர்களே. இந்த காணொளி மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பம்மல் கோபால். நாம் தியான பயிற்சி செய்கின்றோம் அல்லவா? அந்த தியான பயிற்சி என்பது ஒரு நாளில் செய்வது வருவது, பயிற்சி எடுத்தால்தான் வரும். எந்த காரியம் செய்தாலும் ஒரு பயிற்சி எடுத்தால்தான் திருப்தியாக நாம் செய்யப்போம். அதுபொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த சக்கரங்களை எழுப்பி ஒவ்வொரு சக்கரத்தினுடைய அதனுடைய பயனை நீங்கள் அறிந்து ஒவ்வொன்றாக அதை நீங்கள் ஆக்டிவிட்டி செய்தால் உங்களுடைய கவனம் எண்ணம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலே அடங்கும். நீங்கள் யார் என்று உணர்வு உங்களை நீங்களே உணர்ந்தால்தான் இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு பிரபஞ்சமே கட்டுப்படுத்தும். ஆம் நேயர்களே, எந்த காரியம் செய்தாலும் நாம் திருப்தியோடு செய்ய வேண்டும், அரைகுறையாக செய்யக்கூடாது. நீங்கள் காலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து தியானம் செய்து பாருங்கள். ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்கள், உங்களையே நீங்கள் அறிவீர்கள். பணம் என்பது பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையிலே லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும். லட்சியம் என்பது என்ன? குறிக்கோள் என்பது என்ன? நாம் எடுக்கக்கூடிய ஒரு செயலை அதை திறன்படமாக முடிக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டியவர்கள் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் என்ன கேட்க உணர்கிறோ அதை உங்களுக்கு பிரபஞ்சம் மூலமாக எல்லாமே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வறியவராக இருந்தால் நான் இப்படி இருக்கின்றேன், பிரபஞ்சமே என் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், இந்த பொருளாதார சூழ்நிலையிலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை ஒரு நல்ல பண்புள்ள மகனாக, ஒரு குடும்பத் தலைவனாக நான் எடுக்கும் காரியங்கள் கொஞ்சம் கூட பழுது இல்லாமல் என்னுடைய குடும்பம், தாய் தந்தைகள், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் என்னை நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு மனிதனாக கடமையாக செயலாற்ற வேண்டும். பிரபஞ்சமே எனக்கு வழிவகுத்து கொடு என்று நீங்கள் கண்டிப்பாக கேட்டால் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி நீங்கள் இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் செய்து அதை ஒரு நிலைப்படுத்தும் போதுதான், உங்களை அறியும்போது தான் எல்லாமே கிடைக்கும். கடவுள் கொடுக்கவில்லையே, நான் கடவுளை வணங்கின்றேனே அப்படி என்று நினைக்கக்கூடாது. எல்லாம் பரம்பொருளுடைய ரகசியங்கள் ஒவ்வொன்றும் காப்பாற்றப்படுகிறது. அதை தக்க சமயத்திலே நாம் புரிதட்ட வேண்டும். இந்த சமுதாயத்திலே பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கவிதைகள், கட்டுரைகள், அரசியல்வாதிகள் அவர்களெல்லாம் எப்படி உணர்கிறார்கள்? அவர்கள் ஏன் எப்படி வழி நடத்துகிறார்கள்? எல்லாம் அந்த கர்மாவுடைய பிரதிபலிப்பு தான். கர்மாவை நாம் கண்டிப்பாக அனுபவித்து விட்டு தான் போக வேண்டும். சில பேருக்கு கோடியாக பணத்தை சேமிப்பார்கள், சில பேர் பணத்திற்கே திண்டாடுவார்கள் அல்லவா? இதெல்லாம் ஏன் எதிர்வினைகள் உண்டாகின்றது ஒரு மனிதனுக்கு அப்படி என்று நாம் சிந்திக்கக்கூடும். நம்முடைய கர்மாக்கள் நாம் அந்த கர்மா வினை அதை தகுதிபடியாக்க வேண்டுமென்றால் உங்கள் உள்ளத்தில் மனதை அடக்கி இந்த பிரபஞ்சத்தை மூலமாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். ஆம் நேயர்களே, ஆகவே மனதை தளர விடார்கள். அதே மாதிரி நான் நீட் தேர்வு எழுதியிருக்கிறேன், நான் அதை வெற்றி பெறுவனோ வெற்றப்படுவேன் என்று சில பேர்கள் தற்கொலை கூட முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய எண்ணம் தூய்மையானது என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். அதைத்தான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். நான் கடவுளை நம்பினேன், கோயிலாய் சுற்றினேன் என்று சொல்லிக்கொள்வது பிரயோஜனம். உங்களை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். இதுதான் தத்துவம். வணக்க நகரே, இன்றைய கால பொழுதில் உங்களுடன் சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் 4 மணிக்கு எழுந்து உங்களுடைய சக்கரத்தை ஆக்டிவேட் செய்து நீங்கள் உங்களே உணர்ந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவகுக்கும்.
அப்படிதான் ஒவ்வொரு யோகிகளும் அவர்கள் தன்னை வசப்படுத்தி அவர்களுக்கு வேண்டியதை பிரயோக பண்ணி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார். நீங்கள் வெற்றி பெற வேண்டாமா? வணக்கம். உங்களுக்கு உறுதுணையாக இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று உங்களுக்கு நான் யாராருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ இந்த பிரபஞ்சத்துடைய நான் நேரடியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாமே இந்த நொடிப்பொழுதிலே கிடைக்கும். ஆனால் மனதை தளர விடாதீர்கள். அந்த சக்கரத்தை ஆக்டிவ் பண்ணி உங்களை உணர்ந்து அதற்கப்புறம் நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி விவசாயம் அவன் உடனே நாட்டு நட்டு நெல்மணிகள் வருகிறதா? இல்லை. அவன் அதாவது தொழி மாதிரி உழுது சகதி மாதிரி இருந்து அதிலே சேரும் குழம்பு அதிலே சேரிலே செந்தாமரை முளைக்கிற மாதிரி தொழுகை உழுது அதுக்கப்புறம்தான் நாற்று நட்டு அதுக்கப்புறம் 6 மாதமாகி காத்திருக்க முடியுது. ஒரு பயிர் நமக்கு நெல்மணிகள் நாம் பயிரிடுகிறோம். எவ்வளவு கஷ்டம் அதை உருவாக்குவது. அதுபோல் தான் நம்முடைய மனதை நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே செம்மைப்படுத்தாமல் எந்த காரியமே வெற்றி பெறாது. கடின உழைப்பு, எண்ணங்கள், மனது தளர்வில்லாமல் அதை நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி நீங்கள் தியானத்தோடு செய்தோமானால் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். தயவு செய்து மனதை தளர்விடாதீர்கள். வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெற்றிக்கும் நான் என்னுடைய ஆத்மா உங்களுக்கு இன்றையிலிருந்து இந்த காணொளி மூலமாக ஒவ்வொரு பார்க்கின்றவர்களுக்கும் அவர்களுடைய தியானம், எண்ணங்கள், பரிசுத்தம் இவர்கள் உண்டாக்குவதற்கு நான் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களே, மனம் தளராதீர்கள். வணக்கங்களே, வணக்கம்.